அடுத்த கேள்வி கலர் அப்படிங்கிற ஐடியிலேருந்து நண்பர் கேட்டிருக்கிறாரு. நண்பரே, ஒரு ஸ்டாக்ஸ் நம்ம வாங்கும்போது அதுக்கு ஸ்டாப் லாஸ் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. நண்பரே, லாங் டேர்முக்கு ஸ்டாக் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஸ்டாப் லாஸ் போட வேண்டியது வராது. ஏன்னா நீங்கள் நல்ல நிறுவனத்தை தான் லாங் டேர்முக்கு வாங்குவீங்க. அது எவ்வளோ கீழே போனாலும் அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. அது 50% கீழே போனால் கூட நம்ம ஆவரேஜ் பண்ண தான் முயற்சி பண்ணணும் ப்ரைஸை. ஏன்னா அது நல்ல நிறுவனம், நமக்கு தெரிஞ்சு தான் வாங்கியிருக்கோம். அது நீண்ட கால நோக்கம். குறைஞ்சது 5 வருஷம் 10 வருஷத்துக்கு நல்ல நிறுவனமாக நம்ம தேர்ந்தெடுத்து வாங்கணும். அதனால் நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஸ்டாப் லாஸ் போட வேண்டிய அவசியம் வராதுன்றது என்னோட கருத்து. அப்படி போடனாலும் அதுக்கும் போட்டுக்கலாம். அதுக்கும் உங்களுக்கு அனுபவத்தில் அந்த பாடம் கிடைக்கும். அது சொல்லித்தந்து வராது. அது மாதிரி அப்புறம் இன்ட்ராடேயை பார்க்கும்போது இன்ட்ராடேயை பற்றி நாம் பேசுகிறதில்ல. ஏன்னு கேட்டால் அது சூதாட்டமாக நம்ம கருதுகிறோம். அதனால் அதை பற்றி பேசுகிறதில்ல. ஸ்விங் ட்ரேடிங் 1 மாதத்துலேருந்து 5 மாதம் வரைக்கும் நம்ம வாங்கி விற்கிறத நம்ம பயன்படுத்திக்கலாம். அதை பற்றி பேசலாம். நண்பரே, பெரும்பாலும் பங்கு விலை உச்சியில் இருக்கிறது, அப்புறம் வேல்யூஷன் அதிகமாக இருக்க பங்குகளில் நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறது ஆபத்து.